ஹாய் எல்லாத்துக்கும், நான் தான் உங்கள் வில்லேஜ் பொண்ணு பேசுகிறேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி வந்து விலாகை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். எப்பயுமே வீட்டில் போய் உங்கள்கிட்ட பேசிட்டு தூங்கி பழகிட்டேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு டே வந்து இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு. ஸோ அக்கா ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, சிங்கிளாக பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் எடுத்து வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு மாடி கடைக்கு வந்து உட்காந்துக்கிட்டேன். ஸோ அக்காவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தலையை அப்படியே பின்னிக்கிட்டேன். ரொம்ப டயர்டாக லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ஆளாகவே எல்லாமே ரெடி பண்ணும்போது டயர்டாக ஃபீல் ஆகுது. கடைக்கு வந்து உட்காந்துக்கிட்டேன். மதியானம் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் சமையல் பண்ணல. என்னென்னா கோவக்காய் பொரித்து ரசம் வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு பெருசாக சமையலில் வந்து வேலை செய்யலை. இல்லைன்னா வந்து ரொம்ப கைவலியெல்லாம் எடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து ஆயில் ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? நாளைக்கு ஆயில் ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 38 மூலிகை போட்டு ஆயில் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் விட்டுட்டேன். மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து 50% ஹாப்பி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஹாப்பினஸ் அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது வரைக்கும் வந்து அக்காவுக்கு வந்து ஒரு கால்வாசி சந்தோஷம்தான். ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை நிறைய பெண்கள் வந்து கண்டிப்பாக கெமிக்கலே இல்லாத ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். என் கஸ்டமருக்கு தெரியும். நான் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணி இங்கே கொண்டாந்து கடையில் வச்சுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். இது என்னோடய ஓன் ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்லி. ஸோ நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லாரும் யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் இந்த பெனிஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரான்ச்சஸாக ஆகணும், நிறைய பேர் வந்து நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். இன்றைக்கி மணி பார்த்திங்கன்னா 9 ஆயிடுச்சு. போர்டு காற்றடிச்சு கீழே விழுந்துடுச்சு. எடுத்து வச்சுட்டு கடை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். அக்கா வந்து பி ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. லைஃப் சேஞ்ச் பண்ணது எல்லாமே நீங்கள் மட்டும்தான். நீங்களே தான். நான் சத்தியமாக அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு துணிச்சலாக என்னால் நடத்த முடியும்னு சாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து என்னோடய கடை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல். சரிங்களா? கண்டிப்பாக என்னால் முடியும், நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதாக பார்த்திங்கன்னா இப்போ ப்ராடக்டை ஸோ நிறையா இதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணும்போது இதுக்கு இதெல்லாம் அரைச்சி வச்சு மூஞ்சிலெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் வந்து என்னை பாராட்டும் போது தான் வந்து அவங்க மூஞ்சிலெல்லாம் கருகி பூசுகிற மாதிரி. சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவங்க முன்னாடி நீங்கள் என்னைய வந்து பாராட்டி இனி ஒரு லெவல் கொண்டு போனீங்கன்னா தான் அக்காவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனால் கூட பரவாயில்ல கைஸ். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரீசனுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே, நான் போர்டு எடுத்து வச்சுட்டு நான் கடையை விட்டு கிளம்பிக்கிறேன். தினம் உங்கள்கிட்ட பேசிட்டு போங்கனால தான் இன்றைக்கும் இவ்வளோ தூரம் நான் சரி இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி எப்பயுமே நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும். சரி, ஓகே கைஸ், பாய். எல்லாத்துக்கும் குட் நைட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.